إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப பகுதியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிகவும் முக்கியமான சிறப்புக்குரிய நாட்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இரவுகளின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். வலையாலின் அஷர், துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 இரவுகளின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆணையிட்டிருக்கிறான், சத்தியம் செய்திருக்கின்றான். அதே போன்று குர்ஆனுடைய பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த காலகட்டங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசியிருக்கின்றான். கொடுக்கப்படக்கூடிய குர்பானியை பற்றியும் பேசியிருக்கின்றான். இப்படியாக இன்னொரு அமல்கள் சம்பந்தமாக இந்த மாதத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதனால் உலமாக்கள் மிகவும் குறிப்பாக எழுதியிருக்கிறார்கள். இந்த காலகட்டம் ஏன் இவ்வளவு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால், எல்லா வகையான அமல்களும் இந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறது. நோன்பு பிடிக்கலாம், தர்மம் செய்யலாம், ஹஜ்ஜு செய்யலாம். இப்படியாக எல்லா வகையான உதுஹியாவுக்குரிய காலம். இப்படியாக இன்னொரு அமல்கள் ஒன்றாக சேர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருப்பதின் காரணமாக இந்த காலம் மிகவும் கண்ணியம் பொருந்திய, சங்கை பொருந்திய காலமாக இந்த காலத்தை உலமாக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஹதீஸ்களிலேயும் வந்திருக்கிறது. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஒரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 9 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றார்கள் என்பதும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருவரும் முடியமான அளவு சுன்னத்தான அமல்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ் பெருநாள், அதாவது ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் பொதுவாக நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும் பொழுது ஒவ்வொரு கோணத்தில் இருந்து பேசலாம். எப்படிப்பட்ட ஒரு கணவன், எப்படிப்பட்ட ஒரு மகன், எப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு குரல் கொடுத்தவர், ஏகத்துவத்தை எப்படி மக்களுக்கு மத்தியில் பரப்பினார். இப்படியாக பல கோணங்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
நான் உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டின திருவசனத்தின் மூடாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாப்பவாக இருந்தார். நாங்கள் எல்லாரும் குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கின்றோம். அதிலேயும் குறிப்பாக ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய நானும் நீங்களும் வாப்பவாக இருக்கின்றோம். தந்தை என்ற பட்டத்தை சுமந்திருக்கின்றோம், அல்லது தந்தை என்ற பட்டத்தை சுமக்க இருக்கின்றோம். ஃபாதர்ஹுட், உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மதர்ஹுட் என்று சொல்லி. தாய்மை, தாயினுடைய பொறுப்புகள், தாயினுடைய கடமைகள், தாய்க்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். சுவர்க்கம் தாயினுடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. அல் உம்மு மதரசத்துன், தாய் என்று சொல்லக்கூடியவள் அவளே ஒரு மதரசா தான், அவளே ஒரு பாடசாலை தான். அவரிடத்தில் தான் குழந்தைகள் படிக்க வேண்டிய பாடங்களை எல்லாம் படித்துக் கொள்ளும் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் தாய்மையை பற்றி படித்திருக்கின்றோம். அதே போன்று குர்ஆன் தந்தை, ஃபாதர்ஹுட், தந்தையை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. இன்றைய ஹுத்பாவின் ஊடாக கொஞ்சம் அதை பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சில மக்கள் இருப்பார்கள், அவர்கள் யார் என்றால் யாராலேயுமே வளர்க்கப்பட இல்லை, அவர்களாகவே வளர்ந்து கொண்டவர்கள். அவர்களுக்கு தாயினுடைய பாசறை கிடைக்கவும் இல்லை, தந்தையினுடைய வழிகாட்டல் கிடைக்கவும் இல்லை. அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை பெற்றெடுத்தார்கள், அதற்கு பிறகு அவர்களை விட்டு விட்டார்கள். ஏதோ தின்ன கொடுத்திருப்பார்கள், இருப்பிடம் கொடுத்திருப்பார்கள், எதையுமே காட்டிக் கொடுக்கவும் இல்லை, எதையுமே சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அப்படியே அவர்களாக வளர்ந்து கொண்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாராரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னமொரு சாரார் இருப்பார்கள், அவர்கள் யார் என்றால் தாயினூடாக வளர்க்கப்பட்டவர்கள். தாயினுடைய அரவணைப்பு நம்மில் அநேகமானவர்களுக்கு அது கிடைத்திருக்கும். தாயினுடைய அரவணைப்பு, தாயினுடைய லீடர்ஷிப், தாயினுடைய கண்ட்ரோல், தாயினுடைய செலவு, இப்படியாக தாய் எங்களை வளர்த்தெடுத்தால் என்று சொன்னால் அதுக்குள்ள மிச்சம் பேர் நாங்கள் அடங்குவோம். இன்னமொரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் யார் என்றால் தாயினுடைய அரவணைப்பு, அன்பு, பாசம் கிடைத்தது போன்று தந்தையினுடைய வழிகாட்டலும் கிடைத்தவர்கள். அவர்களுடைய லீடர்ஷிப், அவர்களுடைய தலைமைத்துவ பண்பு, அவர்களுக்கு கிடைத்த அந்த ஃபாதர்ஹுட் இருக்குது, தந்தையினுடைய வழிகாட்டல், இது மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. தாயினூடாக வளர்க்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் லீடராக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். சமூகத்தில் சமூக பொறுப்புகளை சுமந்த தலைவர்களாக அவர்களுக்கு இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலைமைத்துவ பண்புகளை பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. தலைமைத்துவ பண்பு என்பது அது ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பண்பு. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆண்களை ஆக்கி வைத்திருக்கிறார். ஆண்களிடத்தில் தான் அந்த தலைமைத்துவ பண்பு இருக்கிறது. அதனாலதான் குர்ஆன் மிக தெளிவாக பல வரலாறுகள் சொல்லி சுட்டிக்காட்டுகிறது. குழந்தைகள் தாயினுடைய அன்பினால் அரவணைக்கப்பட வேண்டும், தாயினுடைய பாசத்தினால் நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தாயினுடைய அன்பும் பாசமும் இரக்கமும் அவர்களுக்கு ஒரு நிழலாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களுடைய வழிகாட்டல் தான் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தகப்பனுடைய, தந்தையினுடைய வழிகாட்டல் வெளிச்சமாக இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல விலாவாரியாக பேசியிருக்கிறார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் கொஞ்ச நேரம் யோசிப்போம். எங்கட குழந்தைகளுக்கு நாங்கள் எதுவும் வழிகாட்டி இருக்கிறோமா? நாங்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்கட பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கணும், உடுப்பு வாங்கி கொடுக்கணும், இருப்பிடம் செஞ்சு கொடுக்கணும், கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துட்டா கல்யாணத்தை முடிக்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்யணும், கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா எங்களோட பொறுப்பு முடிஞ்சு என்று சொல்லி நாங்களாக நினைத்துக் கொள்கின்றோம். பெற்றோர்களே, குறிப்பாக தந்தைமார்களே, கொஞ்சம் யோசிங்க பாப்பா, எங்களோட பொறுப்பு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஒரு சூறாவையே கொண்டு வந்திருக்கிறான். சூரா லுக்மான். சூரா லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபியா அல்லது அவர் யாரு? அவர் ஒரு வலியா
அவருடைய அவர் யார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு சாலிஹான மனிதர், ஒரு நல்ல மனிதர். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை ஒரு நல்ல மனிதராக சொல்லவும் இல்லை. அவரை யாராக தெரியும் அல்லாஹ் சொல்றான்? நல்ல ஒரு வாப்பா, அவர் நல்ல ஒரு தந்தை. தண்ட மகனுக்கு புத்தி சொன்னாரு, தண்ட மகனை வழி நடத்தினாரு. தண்ட மகனுக்கு அவர் சொன்ன புத்திமதிகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். ஏண்டா அல்லாஹ்வாக ஒரு புத்தி சொன்னா அது விளங்குறது கஷ்டமாக இருக்கும். ஒரு வாப்பாவாக இருந்து மகனுக்கு புத்தி சொன்னா அது யாருக்குமே விளங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு சூராவை கொண்டு வந்திருக்கிறார். சூரா லுக்மான். லுக்மான் என்ற சூரா. இந்த சூரா என்ன தெரியுமா சொல்லுது? அதுல பெரிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? ஒரு வாப்ப தண்ட மகனுக்கு செஞ்ச புத்திமதி என்ன புத்திமதி சொன்னாரு? நீங்க நல்லக வாழணும், வீடு கட்டணும், தலை நிமிர்ந்து வாழணும். அது ஒரு வாப்பா செஞ்சு கொடுப்பாரு. ஆனா லுக்மான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தண்ட மகனுக்கு சொன்ன புத்தி தெரியுமா? முதலாவது புத்தி, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே, அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைத்து விடாதே வாப்பா. சிறுக்கு செஞ்சிடாதே. அல்லாஹ்வுக்கு நிகராக எதையுமே நிறுத்தி விடாதே. அல்லாஹ் இணை துணையற்றவன், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை. எனக்கு அல்லாஹ் வேணும் ஆனாலும் என்று சொல்லாதே, அல்லாஹ் தான் எல்லாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யா புனைய, லுக்மான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தண்ட மகனுக்கு சொன்ன புத்திமதி, லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க வதுலுமுன் அதீம். மகனே, ஷிர்க் செஞ்சிடாதே. ஷிர்க் செய்வது எல்லா பாவங்களிலும் மிக மோசமான பாவம். அது மிக மோசமான பாவம். அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. ஏகத்துவத்தை முதலாவது சொல்லிக் கொடுத்தாரு. இரண்டாவது சொன்னார், யா புனைய அக்மிஸ் ஸலாஹ். மகனே, தொழுகையை நிலைநாட்டுவாப்பா. தொழுகையை நிலைநாட்டு. நன்மையை கொண்டு ஏவு, தீமையை கொண்டு தடுத்து விடு. மக்களுடன் நலவாக பேசு. மக்கள் பேசினா முகத்தை பார்த்து மக்களுடைய பேசு, முகத்தை திருப்பி கொண்டு பேசாதே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம் இதெல்லாம். எங்கட பிள்ளைகளுக்கும் நாங்க இப்படிப்பட்ட புத்தி சொல்லி கொடுத்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட புத்தி சொல்ற அளவுக்கு எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதா? நாங்க எப்ப பார்த்தாலும் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், தேடுறோம், வீடு கட்டுறோம், பெருநாளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், பெருநாள் முடிஞ்சா ட்ரிப் பண்ணி கூட்டிக் கொண்டு போகணும் என்று சொல்லி எங்கள்கிட்ட எல்லாவற்றையும் ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை நாங்கள் செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு கூலி தருவானாக. ஆனா அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதை செஞ்சுட்டா எங்களோட கடமை முடிஞ்சு யாரும் நினைக்க வேணும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மான் ஒரு சூறாவை கொண்டு வந்து வாப்ப பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும். ஹஜ்ஜுடைய மாதம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த குழந்தைகளுக்கு என்ன செஞ்சாங்க? நாங்க எப்பயாவது ஒரு நாள் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பிள்ளைகளை நினைச்சு அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறோமா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பிள்ளைகள் இல்லாம. எத்தனையோ பேர் பிள்ளைகள் கிடைச்சோடம், பிள்ளைகள் வேண்டும் என்று தவம் கிடக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இத்தனை ஆயிரம் பேர்ல இத்தனை 100 பேருக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கிற மன உளைச்சல், அவர்களுக்கு இருக்கிற சமூகத்தில் உள்ள பிரச்சனை, அவர்களுக்கு இருக்கிற செலவு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான குழந்தைகளை தந்திருக்கிறானே, எப்பயாவது ஒரு நாள் வாய் நிறைய அல்ஹம்துலில்லாஹ், இந்த பிள்ளைகள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லீ அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. முதலாவது துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும். இந்த முதுமை பருவத்தில், இந்த தள்ளாடக்கூடிய வயதுல எனக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கிறாய். அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், இஸ்மாஈலையும் தந்தாய், இஸ்ஹாக்கையும் தந்தாய். அல்லாஹ்
பிள்ளைகளை நினைச்சு அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா, குழந்தைகள் என்பவர்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அழகு அலங்காரம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில ஒரு கணம் யோசிங்கோ, எத்தனை தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருப்போம், எத்தனை தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருப்போம் பிள்ளைகளுக்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சல், அதுக்கு பிறகு முதலாவது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்றாங்க. பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறார். எதுக்கு பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்புக்குரிய தந்தைகளே, நானும் நீங்களும் ஒரு நியத்து வைப்போம், அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ், இந்த குழந்தைகளை நீ எனக்கு தந்தாய், இதை நான் உனக்காக வேண்டி நீ சொன்ன பிரகாரம் வளர்க்கிறேன், இந்த பிள்ளைகளிடமிருந்து எதையுமே நான் எதிர்பார்க்க இல்லை அல்லாஹ். இந்த பிள்ளைகளின் பக்கம் என்ன தேவை காண வச்சிடாதே. இந்த பிள்ளைகளின் பக்கம் என்ன தேவை காண வச்சிடாதே. பிள்ளைகளுக்கு முன்னாலேயும் நான் கை நீட்ட மாட்டேன். எனக்கு தாண்டி கேட்கப்படாத பிள்ளைகள்கிட்ட அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். அதுக்கு அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். அல்லாஹ், உன்னை தவிர யாரின் பக்கமும் தேவை காண வச்சிடாதே அல்லாஹ். பிள்ளைகள்கிட்டையும் தேவை காணக்கூடாது. ஏன் தெரியுமா காரணம்? பிள்ளைகளை வளர்த்தது எனக்காக வேண்டி அல்ல, பிள்ளைகளை வளர்த்தது நான் ஹஜ்ஜுக்கு போறதுக்கல்ல, பிள்ளைகளை வளர்த்தது நான் உம்ராவுக்கு போறதுக்கல்ல, பிள்ளைகளை வளர்த்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. பிள்ளைகளை கொண்டு எதுவுமே எதிர்பார்க்கல நான். அப்படி ஒரு நியத்து வைங்கோ. இந்த பிள்ளைகளை நான் வளர்க்க போறேன், அல்லாஹ்ட்ட கேட்போமே, அல்லாஹ் நீ தந்த செல்வம் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி வளர்த்தேன். நான் என் பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கலன்னு தெரியுமா? என் பிள்ளைகளிடமிருந்து நான் எதிர்பார்க்கலன்னு தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, நானும் நீங்களும் வெளியிலும் எதிர்பார்க்கணும். நானும் நீங்களும் எந்த தீனை பின்பற்றுகின்றோமோ, எந்த மார்க்கத்தில் வாழுகின்றோமோ, எந்த தொழுகையை எங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோமோ, எந்த பணியை எங்களுடைய தீனுடைய பணியாக நாங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறோமோ, யா அல்லாஹ், அந்த பணிக்கு வாரிசாக என்ற பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். நாங்க எங்கட கடைக்கு வாரிஸ், எங்க தொழிலுக்கு வாரிஸ், எங்க ஸ்டோருக்கு வாரிஸ், எங்க ஃபேக்டரிக்கு வாரிஸ், எனக்கு இருக்கிற உடைமைகளுக்கு வாரிசாக எங்கட பிள்ளைகளை நாங்க ஆக்கிட்டோம். ஆனா எங்கட தீனுக்கு வாரிசாக்கிட்டோமா? எங்கட தீனுக்கு எங்கட பிள்ளைகளை வாரிசாக்கிட்டோமா? நான் முன்சப்புல தொழுகிறேன், என் மகன் எனக்கு பிறகு என்னோட சேர்ந்து முன்சப்புல தொழுகிறாரு. நான் தீன் பணி செய்கிறேன், என் பிள்ளையும் என்னோட சேர்ந்து தீன் பணி செய்கிறானா? ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புல் இருக்கல்ல, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புல் இருக்கல்ல. அந்த புல்ல பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்க இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கவும் மாட்டாது. வயஹபு லிமன் யஷாஉ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வயஜஅலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் நாடியவர்களை மலடிகளாக அல்லாஹ் ஆக்கி விடுவான், கொடுக்க மாட்டான், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். சிலருக்கு ஆண்கள், சிலருக்கு பெண்கள், சிலருக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான், சிலருக்கு கொடுக்கவே மாட்டேன். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அடுத்த எப்படி இந்த ஆயத்தை முடிக்கிறான், ஆச்சரியமாக முடிக்கிறான், ஆச்சரியமாக முடிக்கிறான் அந்த ஆயத்தை. யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அடுத்து சொல்லுகிறான், ரெண்டையும் கலந்து கொடுப்பேன். நாலாவது சொல்கிறான், வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாடிய மக்களை மலடிகளாக ஆக்கி விடுவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படி தெரியுமா முடிக்கிறான், வல்லாஹு அலீமுல் கதீர். அந்த ஆயத்தை முடிக்கிற விதம் வித்தியாசம், ஆச்சரியமான முறையில் முடிக்கிறான். வல்லாஹு அலீமுன், அல்லாஹ்வுக்கு தெரியும். உனக்கு ஏன் தர இல்லை என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அறிவு எல்லாவற்றையும் அடைய வளைந்து கொண்டது. அல்லாஹ்வுக்கு தெரியும் ஏன் எனக்கு தர இல்லை, ஏன் எனக்கு சுடங்கி தந்தான், லேட்டாவை தந்தான், இப்ப ஏன் தரல, புறகே தாரான். அதானே பிரச்சனை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்பட்டுச்சு,
ஹல் அத்தாக்க ஹதீஸு ضيف இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு வந்த அந்த விருந்தாளிகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? குர்ஆன் கேக்குது. விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தா என்ன செய்யணும் என்றத அல்லாஹ் ஒரு பாடமாக சொல்லித்தாரான். அந்த நேரத்தில் அந்த மலக்குமார்கள் வந்து சொன்னாங்க, நாங்க மலக்குமார்கள், நாங்க விருந்தாளிகள் அல்ல, நாங்க மலக்குமார்கள், நாங்க 2 விஷயத்துக்கு வந்தோம். ஒன்றே உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்வதற்கு. என்ன சுப செய்தி தெரியுமா? இன்னல்லாஹ யுபஷ்ஷுருக, அல்லாஹ் உங்களுக்கு நன்மாராயம் சொல்லுகிறான். இவ்வளவு நாளாக கையேந்தி 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 அல்லாஹ்ட்ட கேட்டீங்க தானே, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான குழந்தைகளை தா யா அல்லாஹ் என்று கேட்டீங்க தானே. அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செஞ்சிட்டான். இந்த சொன்னது தான் தாமதம். வீட்டுக்குள்ள இருந்த பெண்மணி, அந்த தாய் வெளியே வந்து அவ ஒரு வித்தியாசமாக நடந்து கொண்டா. அதை பத்தி தஃசீர் வேறையாக செய்யணும், தஃசீர் வேறையாக செய்யணும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் ஹஜ்ரத் இப்ராஹிமோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண் இடையில தலையிடுறா வந்துட்டு, وقالت عجوز عقيم, عجوز عقيم, நான் ஒரு கிழவி, ஆஜிஸ், இப்ப எனக்கு கேளாது, நான் முதுமை பருவத்தை அடைந்து விட்டேன், என்னால் இப்ப சுபம், என்னால புள்ள பெக்கிறன்றது இம்பாசிபிள். அஜூசுன் அகீமுன், அகீமுண்டா நான் மலடி. எல்லாரும் சொல்லிட்டாங்க எனக்கு புள்ள கிடைக்காது, சர்டிபிகேட் தந்துட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எடுத்த முடிவுப்படுத்த அல்லாஹ் எடுத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த முடிவு அறிவித்தாங்க. நான் என்ன தெரியுமா சொல்ல வாரேன்? அல்லாஹ்வுக்கு ஏன் எனக்கு இப்ப தர இல்ல, பிந்தி ஏன் தந்தான் என்பது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். அந்த ஆயத் அல்லாஹ் முடிக்கிறான், வல்லாஹு அலீமுன், அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களுக்கு புள்ள கிடைச்ச இல்லை என்றது அல்லாஹ்வுக்கு தெரியாம, இது அல்லாஹ்வுக்கு தெரியும். சொல்லி போட்டு சொல்றான், கதீருன், சக்தி படைத்தவன், நீங்க கேட்டா தருவான். எல்லாரும் சொல்லிட்டாங்க கிடைச்ச மாட்டாண்டு, ஆனா நீங்க நம்பிக்கையோட கேட்டா அல்லாஹ் தருவான். வல்லாஹு அலீமுன் கதீர். ஆச்சரியமாக அந்த ஆயத்தை முடிக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இருக்கல்ல, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சில சந்தர்ப்பங்கள்ல சில துஆக்களை கேட்கறதுக்கு வாழ்க்கையில சில ஈமானிய பாடங்கள் நடக்கும். சில ஈமானிய பாடங்கள். நான் இதை கொஞ்சம் ஈமானோட பேசுறேன். அல்லாஹ் அந்த ஈமான் எனக்கு போது நசீபாக்குவானாக. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இருக்கல்ல, புள்ளைக்கு ரொம்ப துஆ கேட்கிறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்ன தனி மனிதனாக விட்டுடாதே யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசு தா யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசு வேணும் யா அல்லாஹ்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. டைம் வர இல்ல, துஆ வீணாகவும் இல்ல. கடைசிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியினுடைய சகோதரி மரியம் அலைஹிஸ்ஸலாத் எடுத்து வளர்க்கிறதுக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியினுடைய சகோதரியை எடுத்து வளர்க்கிறாங்க. எங்க வளர்த்தாங்க தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுல. அக்ஸாவுல வச்சு வளர்க்கிறாங்க. அந்த புள்ளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், வஅன்பதஹா நபாதன் ஹஸனா வதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வஅன்பதஹா நபாதன். ஆச்சரியமான முறையில் அந்த புள்ளை அல்லாஹ் வளர்த்தான். எல்லாரும் பார்த்து பெருமைப்படுறாங்க, பொறாமப்பட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் அந்த பிள்ளையினுடைய அறைக்குள்ள போறாங்க. அந்த பொம்புல புள்ள அந்த சின்ன குழந்தையினுடைய ரூமுக்குள்ள போயிட்டு பார்த்தா அங்க சீசன்ல இல்லாத பலவருக்கம் எல்லாம் அந்த பிள்ளைக்கு முன்னால் இருக்குது. அது மாங்க காலம் அல்ல, மாங்க இருக்குது. ரமுட்டங்க சீசன் இல்ல, ரமுட்டங்காம் இருக்குது. மங்கூஸ் காலம் அல்ல, மங்கூஸும் இருக்குது. என்ன சீசன்ல இல்லாத பலவருக்கம் எல்லாம் அந்த இடத்துல இருக்கக்குள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு கேட்டாங்க ஒரு கேள்வி உண்டு. அன்னா லக்கி ஹாவா, மரியமே இது உனக்கு எங்கள் உம்மா வந்துச்சுது, இதெல்லாம் யாரு தந்தாங்க? கனவை மூடித்தான் இருந்துச்சு. இந்த சீசன்ல கிடைச்சாத பலவர்க்கம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்தால வந்துச்சு என்று சொல்லி
அந்த தாய், அந்த சகோதரி, அந்த குழந்தை சொன்னது தான் தாமதம். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில சொல்லுகிறான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. அந்த இடத்துல வச்சுத்தான் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், சீசன்ல இல்லாத பலவர்க்கங்களை இந்த மரியத்துக்கு உனக்கு கொடுக்க ஏழுமெண்டா, நானும் என்ற மனைவியும் புள்ள பெக்கிற சீசன்ல இல்ல, அந்த காலகட்டத்தில் இல்ல. قاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم. الله இடத்துல கேக்குறாங்க, யா அல்லாஹ், இந்த முடியெல்லாம் நரைத்து விட்டது யா அல்லாஹ், இந்த முள்ளு தெரிச்சு விட்டது யா அல்லாஹ், இம்ராத்தி ஆகிர், இந்த மனைவி ஒரு மலடி யா அல்லாஹ், ஆனாலும் உனக்கிட்ட கேட்கிறத விட்டும் நான் நிராசையாக இல்லை யா அல்லாஹ், மரியமுக்கு உனக்கு இப்படி எல்லாம் கொடுக்க இயலுமெண்டா உனக்கு எனக்கு தரையலான்னு சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேட்டாங்க, எதுக்கு தெரியுமா? எனக்கு ஏன் தெரியுமா புள்ள வேணும்? எல்லாரும் ஞாபகத்தில் வைங்க, எனக்கு ஏன் தெரியுமா புள்ள வேணும்? நான் சம்பாதிச்ச பணத்துக்கு வாரிசு வேணுமே, நான் கட்டின வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணுமே, எங்க தொழிலுக்கு ஒரு வாரிசு வேணுமே. இதுக்கு துஆ கேட்கல, அவங்களே சொல்றாங்க அல்லாஹ்விடத்துல, யரிசுனி வ யரிசு ஆலி யாக்கூப். யா அல்லாஹ், இந்த பரம்பரையில சந்ததியில இந்த நபிப்பட்டம், நபித்துவம் அப்படியே பரம்பரையாக வந்திருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு பிறகும் இது தொடரோணும், எனக்கு பிறகும் இந்த நபிப்பட்டம் தொடரோணும், நபிமார்கள் என்ற சந்ததியில வரணும், இந்த தீனுடைய காவலர்கள் என்ற பரம்பரையில வரணும். யா அல்லாஹ், அதுக்குரிய ஒரு வாரிசை எனக்கு தந்து விடுவாயாக என்று துஆ கேட்கிறாங்க. நாங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட நியத்து வைப்போம், யா அல்லாஹ், என்ற உடைமைகளுக்கும், என்ற சொத்துக்களுக்கும், என்ற பொருளுக்கும், என்ற பேங்க் பேலன்ஸுக்கும் என்ற புள்ள வாரிசாக வருவது போல யா அல்லாஹ், என்ற தீனுக்கும் என்ற பிள்ளைகளை வாரிசாக்கிறியா அல்லாஹ். இதுதான் செய்யணும், இதுதான் ஒரு வாப்ப கேட்க வேண்டிய துஆ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் புள்ளைய கொடுத்தான், சும்மா கொடுக்க இல்லை, ஒரு ஆம்பளை புள்ளைய கொடுத்தான். அந்த ஆம்பளை பிள்ளைக்கு அல்லாஹ் பேரு வச்சான், யஹ்யா என்று பேரு வச்சான். அங்கேயும் அல்லாஹ் சொல்றான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பவால வளர்க்கப்பட்ட ஒரு மகன். வாப்ப சொல்லி கொடுத்தார் மார்க்கத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிள்ளை வளர்த்தாங்க, 2 பிள்ளை வளர்த்தாங்க, 2 பிள்ளைகளை வளர்த்தாங்க. எப்படி துஆ கேட்டாங்க சொல்லுங்க பாப்போம். கண்ணியமான உலமாக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை படிச்சு கொடுங்க உம்மத்துக்கு. ஹஜ்ஜுடைய மாதம், தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம், ஒவ்வொரு நாளும் பேசணும். ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுறது போல, அவர்களுடைய வரலாறுகளை பேசுவது போல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம், தீன், அவர்களுடைய வரலாறு படிக்கப்பட வேண்டும். ஒரு வாப்பா என்ன செஞ்சாரு? ஆரம்பத்தில் சொன்னேன், பிள்ளைகளை நினைச்சு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. அடுத்த துஆ கேட்டாங்க, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா. துஆ கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்தில், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி வச்சிருயா அல்லாஹ். நாங்க எல்லாரும் யோசிக்கணும், நாங்க இப்ப பள்ளியில் இருக்கிறோம், என் புள்ளைங்க இப்ப என் புள்ளைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குதா? இகாமத்து ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதா? என் புள்ள தின்னாம தூங்கினா என் மனைவியுடைய சண்டை பிடிப்பேன். என்ன புள்ளைக்கு தின்ன கொடுக்கலையா? புள்ளைய பசியில போட்டீங்களா? எத்தனை வாப்ப இருக்கிறாங்க, கடைக்கு போயிட்டு வந்துட்டு புள்ள தின்ன இல்லண்டா கோபம் வர வாப்பாட்ட கேட்டு பாருங்க பாப்போம். புள்ள தொழாம தூங்கிட்டான்டா யாருக்கு கோபம் வருகிறது? 7 வயசு புள்ளைக்கு தொழுக கடமை இல்ல, 7 வயசு புள்ளைய தொலை வைக்கிறது வாப்ப உம்மோட கடமை. எனக்கு என் புள்ளைக்கு 7 வயசானா எனக்கு 2 பொறுப்பு இருக்குது.
ஒன்று நானும் தொலோனம் என்ற பிள்ளைய தொலைப்படக்கூடும். என்ற பிள்ளைய தொலைப்படக்கூடும். 7 வயசுல தொலைப்படக்கூடும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தைகள் தாயுடன் இறக்கமாக இருக்கிறாங்க, தாயுடன் நெருக்கமாக இருக்கிறாங்க, தாயுடைய பாசத்தோட வாழ்றாங்க, நல்ல விடயம். ஆனா ஒரு தாய்க்கு ஒரு நாளும் குழந்தைகளுக்கு லீடர்ஷிப், தலைமைத்துவத்தை படிச்சு கொடுக்க முடியாது. அவனுக்கு அது அந்த ரோல் அல்லாஹ் கொடுக்க இல்ல. அந்த ரோலை தந்தது அல்லாஹ் வாப்பட கையில, தந்தையினுடைய கையில. அதனாலதான் குர்ஆன்ல நபிமார்கள் கூட நபிமார்களை பற்றி பேசும் பொழுது பெண்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அல்ல. உம்மவால வளர்க்கப்பட்ட நபிமார்களை பற்றி குர்ஆன் பேசல. குர்ஆன் பேசுது யார தெரியுமா? வாப்பவால வளர்க்கப்பட்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் மகன்மாரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வாப்பா மகன், வாப்பா மகன், வாப்பா மகன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வாப்பா மகன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா மகன். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன். அல்லாஹ் குர்ஆன்ல வாப்பவால தர்பியா செய்யப்பட்ட எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறை சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒன்றை சொல்றேன். ஹஜ்ரத் தாவூத், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. அவங்களோட உம்மாவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தாய் கற்பிணியாக இருக்கிறாள், குழந்தையை பெற்றெடுக்கணும், சவால்கள் நிறைந்த காலம், புள்ள கிடைச்சா அது ஆம்பளை புள்ளன்னு தெரிஞ்சா புள்ளைய கொண்டுடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான், ஒரு சூழல்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவட தாய் பெற்றெடுக்கிறாங்க. அந்த தாய்க்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? நீ பயப்படாம இந்த புள்ளைக்கு பால் கொடு, உனக்கு பயமாக இருந்தா இந்த புள்ளைய தூக்கி தண்ணியில போடு. இது அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லித்தார எனக்கு உங்களுக்கும்? அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்க. தண்ணீல போடுவதும் சரி, கழுத்துல கத்தி வைப்பதும் சரி. அல்லாஹ் சொல்றானா? அல்லாஹ் சொல்றானா? அல்லாஹுடைய கட்டளையா? இன்றைக்கு எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. தலாக்கும் சொல்றோம், விளையாடுறோம், சர்வ சாதாரணமா போயிட்டது. அல்லாஹுடைய கட்டளைகள் அப்படியே தவிடுபொடியாகுது. புள்ளேட மனசு நோகக்கூடாது. அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டு துண்டானாலும் பிரச்சனை இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க மகனை பார்த்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய்த்து வாப்பா மகன்கிட்ட கேட்டார் தானே, மகான் அல்லாஹ் எனக்கு கனவுல சொன்னான் ஒன்னு அறுத்து குர்பான் கொடுக்கும்படியாக, நான் என்ன வாப்பா செய்யன்னு கேட்டாரு. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லித்தாரான்? இது குர்பான் கொடுக்கிற வரலாறு அல்ல, இது புள்ளைய எப்படி வாப்ப வளர்த்தார் என்ற வரலாறு. இது புள்ளைய வாப்ப எப்படி வளர்த்தார் என்ற வரலாறு. வாப்ப பைத்து சொல்றாரு மகன்ட்ட, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹ்க ஃபன்துர் மாதா தரா. வாப்ப மஷூரா கேட்கல, வாப்ப பார்க்கிறார். அல்லாஹ் சொல்லித்தாரார் எனக்கு உங்களுக்கு இந்த வரலாறை சொல்லி. ஒரு வாப்ப எப்படி தெரியுமா புள்ள வளர்த்தாரு? எப்படி புள்ள வளர்த்தாரு? மகானுன் அறுத்து குர்பான் செய்யும்படியா அல்லாஹ் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான், நான் என்ன செய்ய மகன் என்று கேட்கிறாரு. மகன் எடுத்தோன்னு என்ன தெரியுமா சொன்னாரு வாப்பாட்ட? அப்படியா, இஃப்அல் மா துஅமர், ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்கள். கட்டளையா? கழுத்து துண்டாகட்டும், அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டாக கூடாது. கட்டளையா? அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவோம், எங்கட கழுத்து தான் போகட்டும், பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் சொல்றானா செஞ்சிடுவோமே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் தூக்கி போட்டுட்டான். அவ கொண்டு செய்வேலா, பயம் தூக்கி போட்டுட்டா தண்ணியில. அந்த புள்ள போகுது, யாண்ட வீட்டுக்கு போகுது? கொலகாரன் வீட்டுக்கு புள்ள போய் சேருது. கொலகாரன் வீட்டுல புள்ளைய வளர்த்தான். அந்த புள்ள வளர்ந்த சூழல் ஒரு வம்பனுடைய சூழல்ல தான் இந்த புள்ள வளருது. ஆனா இந்த புள்ள நபியாக வரணும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோசமான சூழல்ல வளர்ந்தவங்க நபியாக வரமாட்டாங்க. மோசமான சூழல்ல வளர்ந்தவர்களுக்கு எதிர்காலம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன புள்ள, பச்சிலன் பாலகன். அல்லாஹ் வளர்க்கிறான் எங்க தெரியுமா? ஃபிரௌன் வீட்டுள்ளுக்கு, வம்பனுடைய வீட்டுள்ளுக்கு. அந்த சூழல், அந்த என்வாயர்மெண்ட்ல ஷிர்க் நடக்குது, ஷிர்க் நடக்குது, ஏகத்துவத்துக்கு மாற்றமாக எல்லாம் நடக்குது. அந்த சூழல்ல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசாவை வளர்க்க வச்சான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்துட்டாங்க, டீனேஜுக்கு வந்துட்டாங்க, இன்னும் மேரி பண்ணி இல்ல, கல்யாணம் முடிக்க இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து அவரை அனுப்புறான். அங்கிருந்து எங்க தெரியுமா? மதியனுக்கு. இது இருக்கிறாங்க எகிப்துல. மதியன் என்று சொன்னா செங்கடலை கடந்து, ரெட்சியை கடந்து வரணும். வந்தா மதியன் இப்பயும் இருக்குது. அங்க போறாங்க. அங்க போனா அங்க ஒரு மனிதர் இருக்கிறார், ஷுஐப் என்று சொல்லி. சில உலமாக்கள் முஃபஸ்ஸரீன்கள் சொல்லி இருக்கிறாங்க அது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லி. இன்னும் சில மக்கள் சொல்றாங்க, முஃபஸ்ஸரீன்கள் சொல்றாங்க அது ஷுஐப் நபி அல்ல, ஒரு ஷுஐப் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷுஐபுடைய வீட்டுள்ளுக்கு, அந்த ஷுஐப் என்ற மனிதனுடைய வீட்டுள்ளுக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு 10 வருடங்களாக முன்னால 10 வருடங்கள் அந்த வீட்டுள்ளுக்கு இருந்து நல்லதை படிச்சாங்க. என்ன தெரியுமா வேணும்? எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல சூழல் வேணும். இப்ப நான் கொழும்புல வாழக்கூடிய மக்களுக்கு சொல்றேன், கொழும்புல வாழக்கூடிய அன்பு நிறைந்த சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், நானும் நீங்களும் இருக்கிற சூழல்ல எங்களுக்கு புள்ள வளர்க்க இயலுமா? அல்லாஹ் சொல்லித்தாரான். அந்த வம்பன் மூசாவுடைய, அந்த வம்பன் ஃபிரௌனுடைய வீட்டுள்ளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அந்த சூழல்ல வளர்ந்தவர் நபியாக வரையலாது. நான் அவர் எங்க தெரியுமா அனுப்பினேன்? நான் அனுப்பினேன் அவரை ஷுஐபுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமாக இருந்தா அந்த நபியினுடைய வீட்டுல மூசா அலைஹிஸ்ஸலாம் 1 நாள் 2 நாள் தங்கி இருக்கல்ல, 10 வருஷம் தங்கி இருந்தார்கள். فَإِنْ أَتْمَمْتَ عَشْرًا فَمِنْ عِنْدِكَ. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. 10 வருஷம் இருந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க. ஏண்டா குழந்தைகளுக்கு நல்ல சூழல் வேணும், குழந்தைகளுக்கு நல்ல என்வாயர்மெண்ட் வேணும். அல்லாஹ்விடத்தில் நாங்க மன்னிப்பு கேட்போம். எங்களுடைய குழந்தைகள் பாவம். எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த நல்ல பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கவும் இல்லை. அந்த தூர நோக்குடைய, அந்த ஈமானிய உணர்வுடைய, கண்ணால கண்ணீர் கொட்டக்கூடிய, எங்களை நினைத்து அழக்கூடிய பெற்றோர்கள் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தது போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பெற்றோர்களாக நாங்கள் தானே இருக்கின்றோம். எங்களை பத்தி எங்களுக்குத்தானே தெரியும், எங்களை பத்தி எங்களுக்குத்தானே தெரியும். எங்களுக்கு கிடைத்த அந்த சாலிஹான பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க இல்லை. அது முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை தெரியுமா? நானும் நீங்களும் வளரும் பொழுது, வாழும் பொழுது, நாங்க தர்பியா பெறும் பொழுது எந்த சூழல்ல இருந்தோமோ அந்த சூழலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஐயோ பாவம், ஐயோ பாவம். நாங்க வளர்ந்த சூழல்ல இசை இருக்க இல்ல, நாங்க வளர்ந்த சூழல்ல மது இருக்க இல்ல, நாங்க வளர்ந்த சூழல்ல போதை வஸ்து இருக்க இல்ல, நாங்க வளர்ந்த சூழல்ல ஜினா இருக்க இல்ல, நாங்க வளர்ந்த சூழல்ல சோசியல் மீடியா இல்ல, நாங்க வளர்ந்த சூழல்ல நல்ல சூழல், பெண்கள்கிட்ட பத்திரித்தனம், பெண்கள்கிட்ட ஒரு வகையான வெக்க சுபாவம் எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு எங்கட புள்ள வளர்ற காலம் அப்படி அல்ல. பெற்றோர்களே, குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஃபாதர்ஹுட், அவர்கள் எப்படி புள்ள வளர்த்தார்கள், எப்படி துஆ கேட்டார்கள், எப்படி கண்ணீர் சிந்தினார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் ஆக்கித்தர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், தாயிடத்தில் வளர்ந்த பிள்ளைகளிடத்தில் தலைமைத்துவ பண்புகள் கிடைப்பது மிக அரிதாக இருக்கும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தலைமைத்துவ பண்பை நீங்க கண்டுகொள்ள மாட்டீங்க.
ஏனென்றால் பெண்கள் தலைவர்கள் அல்ல, பெண்கள் நிர்வகிக்கப்படக்கூடியவர்கள். ஆனா பெண்கள்கிட்ட படிக்க வேண்டியது பாசம், கருணை, அன்பு, அரவணைப்பை படித்துக் கொள்ள முடியும். தாயிடத்துல, தந்தையிடத்துல தான் படிக்கணும் தலைமைத்துவ பண்புகள், தந்தையிடத்துல படிக்கணும் ஹிதாயத்தை படிக்கணும், வழிகாட்டலை படிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுவானாக. சாலிஹான பிள்ளைகளை நசீபாக்குவானாக. குழந்தைகளை கொண்டு கண்களை குளிர வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். எங்களோட குழந்தைகளை கொண்டு எங்களோட முகத்துல கரிய சாயத்தை புசிடாதே அல்லாஹ். எங்களோட தீனுக்கு வாரிசுகளாக எங்களோட பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக. எங்களோட தீனுக்கு வாரிசுகளாக எங்களோட பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை கூட எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக. கண்குளிர்ச்சியான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணை குளிர வைத்தது போல யா அல்லாஹ், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணை குளிர வைத்தது போல யா அல்லாஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணை குளிர வைத்தது போல யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை அன்னை ஃபாத்திமாவை கொண்டு கண்ணை குளிர வைத்தது போல யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை கொண்டு எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக. சோதித்து விடாதே யா அல்லாஹ். எந்தெந்த வீடுகளில் எல்லாம் திருமணம் முடிக்காத குழந்தைகள் இருக்கார்களோ அவர்களுடைய திருமணத்துக்கான ஏற்பாடு செய்து கொடுத்துடுவாயாக. எந்தெந்த வீடுகளில் திருமணம் முடித்ததற்கு பிறகு குழந்தைகள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.